Yes, good evening, children. Today we can Good start evening. our class 8th standard workbook worksheet number 1. Worksheet number 1 complete ஆயிடுச்சு இல்லையாம்மா? இன்னைக்கு worksheet number ஆமாங்க 2 பார்ப்போம். worksheet number 2ல பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ஒரு போயம் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு போயம் பற்றின கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்குது. போயம் மை ஸ்பெஷல் ஹீரோ. மை ஸ்பெஷல் ஹீரோ இந்த இந்த சென்டென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மெம்பர் தான் ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஹீரோ யார்? யாராக இருக்கணும் யாராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்பா மிஸ். கண்டிப்பா அப்பா தான் இல்லையா? அப்பா தான் நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் ஹீரோ. அது இந்த போயத்தை பற்றினா கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போயம் பார்த்துக்கோங்கம்மா. கையில் புக் வச்சுருக்கீங்கல்ல? வச்சிருக்கோம் மிஸ். சரி, ஓகே. மிஸ் வந்து ரீட் பண்ணும்போது நீங்களும் உங்களோட யூ புட் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் தி லைன். ஓகேவா? ஓகே மிஸ். ஃபாதர் சைல்டு இல்லையா? அப்பாவோட கையை பிடிச்சிட்டு சைல்டு நிற்கிறாங்க இல்லையாம்மா? அப்பாவும் குழந்தையும் ஃபோட்டோ பார்த்தாலே நமக்கு தெரியுது. இது அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இடையிலான ஒரு பாசத்தை பற்றிய ஒரு அன்பை பற்றிய விளக்கக்கூடிய ஒரு போயம் தான். வென் ஐ வாஸ் எ பேபி, வென் ஐ வாஸ் எ பேபி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது ஐ அப்படின்னா யாரோ பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், போயட் கிறிஸ்டினா எம் ஹெர்ச்சன் அப்படிங்கிற போயட் வந்து பேசுகிறாங்க. அந்த அம்மா வந்து பேசுகிறாங்கம்மா, கிறிஸ்டினா எம் ஹெர்ச்சன். அவங்க வந்து அவங்களோட சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த அவங்க அப்பா கூட நடந்த சம்பவங்கள், அவங்க அப்பா கூட அவங்க எப்படிலாம் இருந்தாங்கங்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த போயம் வந்து சொல்லுது. வென் ஐ வாஸ் எ பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ் அப்படின்னு அவங்க அப்பாவிட்ட அந்த குழந்தை பேசுகிற மாதிரியான இந்த ஒரு போயம் இருக்குமா. நான் குழந்தையா இருக்கும்போது நான் எப்போவுமே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா அப்படின்னு அவங்க வந்து பேசுகிற மாதிரி போயத்தை வந்து தொடங்குறாங்க. When I was a baby you would hold me in your arms. Hold means கையை பிடிச்சிட்டே இருக்கிறது. நீங்கள் கூட நம்ம கூட அப்படி தானே ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் அப்பாவோட கையவே தான் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆமாம் தானம்மா? Yes. I felt the love and tenderness keeping me safe from harm. நான் வந்து உங்கள் கூட இருக்கும்போது அப்பா எப்போவுமே வந்து எனக்கு நான் ஒரு பாதுகாப்பாக நான் உணர்ந்தேன். எனக்கு வந்து எந்த ஆபத்துமே கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் யாருக்குமே பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் உங்கள் கூடவே இருக்கும்போது நான் உணர்ந்தேன் அப்பா அப்படின்னு சொல்லி போயட் பேசுகிறாங்க. Then I would look up into your eyes and all the love I would see. நான் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன்ப்பா. சரி, அடுத்தது பாருங்க. I would look up into your eyes and all the love I would see. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். அப்பா நான் எப்போவுமே வந்து உங்களோட அன்பை உங்கள் கண்களில் இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னை ரொம்ப பாசமாக பார்ப்பீங்கப்பா, நீங்கள் என் கூட ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அதை நான் உங்களோட பார்வையில் எனக்கு வந்து உங்களோட அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. என்னால் எனக்கும் அந்த அன்பு வந்து உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. அப்பா நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பொண்ணு. யூ வேர் த டாட் சோசன் ஃபார் மீ. யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ. நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சது நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ஐ எம் ஸோ லக்கி. கடவுள் வந்து உங்களை அப்பாவாக எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது வந்து என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்க. there is something special about a father's love. அப்பாவோட அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. there is something special
அபவுட் எ ஃபாதர்ஸ் லவ். அப்பாவோட அன்பு வந்து அந்த இடத்த வேறு யாருமே பூர்த்தி செய்ய முடியாது. அது ஒரு ஸ்பெஷல், ஒரு ஒரு மிகச்சிறப்பான ஒரு தனித்துவமான ஒரு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்க. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் above. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ. உங்களோட அன்பை பார்க்கும்போது எனக்கு ஏதோ மேலேருந்து எனக்கு வந்து உங்களோட அன்பு எனக்கு அனுப்பப்பட்டதாக நான் உணர்றேன்ப்பா. மேலேருந்து நான் அனுப்பப்பட்டதாக உணர்றேன் உங்களோட அன்பு. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். நம்மளோட அன்பு எப்போவுமே வந்து அழியாத ஒன்று. எவர் லாஸ்டிங் மீன்ஸ் அழியவே அழியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பானது எப்போவுமே அழியாதுப்பா. இதெல்லாம் உண்மைதானம்மா? எல்லாமே உண்மைதானே? ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா உங்களுக்கு எனக்கு உங்களை அப்பா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுது. தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நீங்கள் தான்ப்பா என்னோட ஸ்பெஷல் ஹீரோ. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன்ப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு இந்த போயத்தை முடிக்கிறாங்க. இந்த போயத்தை எழுதினவங்க வந்து கிறிஸ்டினா எம் தெர்ஸ்டன். அவங்க சைல்டுஹுட்டில் அவங்க அப்பா கூட எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அவங்க அப்பாவோட பேசுகிற விதமாக இந்த போயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? மிஸ்டர் ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த போயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒர்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த போயத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் திரும்பவும் புக்கில் இந்த போயத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீட் த லைன்ஸ் ஃப்ரம் த போயம். ரீட் த லைன்ஸ் ஃப்ரம் த போயம் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. அதாவது இந்த போயத்துலேருந்து 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸை அந்த வாக்கிங்கில் வந்து வாசித்துட்டு நம்ம அதுக்கான கேள்விக்கான பதில் எழுதணும். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. அப்போ நான் எவ்வளோ அதிர்ஷ்டமானவன் தெரியுமா, நான் ரொம்ப அதிர்ஷ்டமானவன் அப்படின்னு சொல்லி அவங்க போயட் சொல்கிறாங்க. யூ ஆர் த டேட் சோசன் ஃபார் மீ. நீங்கள் எனக்கு அப்பாவா எனக்கு கிடைக்க பெற்றது, நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது, எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஒய் டிட் த போயட் ஃபீல் லக்கி. ஏன் போயட் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னவா இருக்கும்? கொஸ்டின் என்னன்னா, ஒய் டிட் த போயட் ஃபீல் லக்கி. சொல்லுங்கம்மா, எதனால் போயட் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள். த போயட் ஃபீல்ஸ் ஹர் ஃபாதர்ஸ் லவ் இஸ் எ கிஃப்ட் சென்ட் ஃப்ரம் ஹெவன். சரியா? த போயட், இதை நீங்கள் எழுதிக்கலாம். மிஸ் அப்புறம் போல வீடியோ ஷேர் பண்ணுறேன், அதையும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். த போயட் ஃபீல்ஸ் ஹர் ஃபாதர்ஸ் லவ் இஸ் எ கிஃப்ட் சென்ட் ஃப்ரம் ஹெவன். ஹெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம். சொர்க்கத்திலிருந்து அப்பா வந்து அப்பாவோட அன்பு அனுப்பப்பட்டதாக. சென்ட்னா அனுப்பப்பட்டது. பரிசு, கிஃப்ட்னா பரிசு. சொர்க்கத்தில் இருந்து ஒரு பரிசாக அப்பாவோட அன்பு அனுப்பப்பட்டதாக போயட் வந்து உணர்ந்தாங்க. சி considers her lovable and caring father to be her special hero. அவங்க வந்து அவங்க அப்பாவோட அன்பையும் அவங்க அப்பா அவங்களோட பொண்ணை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஹீரோவாக இருக்காரு. சரியாம்மா? ஓகே, do you understand this question? Yes, miss. Once again பாருங்க. The poet feels her father's love is a gift sent from heaven. She considers her lovable and caring father to be her special hero. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. Read the following passage and answer the question given below. Your father's love is eternal.
எட்டர்னல் அப்படின்னா அழிவில்லாதது. அப்பாவோட அன்பு வந்து அழிவே இல்லாதது. அவர் வந்து நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போதும் எப்படி பாசமாக இருக்காரோ அதே மாதிரி பெரியவங்களா வளர்ந்த பின்பும் அப்பாவோட பாசம் அதே பாசமாக தான் இருக்கும். நம்ம சின்ன குழந்தையில ஒரு மாதிரி பாசமாகவும் பெரிய குழந்தை ஆனதுக்கப்புறம் பெரிய பசங்களா ஆனதுக்கப்புறம் வெறுப்பாங்களா? யாராவது ஃபாதர் வெறுப்பாங்களா? பாப்பாவை பொண்ணை வெறுப்பாங்களா? வெறுக்க மாட்டாங்க. அதே அன்போடு தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹீ வில் பி தேர் டு கைட் ஹிஸ் சைல்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். அப்பா அப்படிங்கிறவர் எப்போவுமே குழந்தைங்களோட பெட்டர் ஃப்யூச்சர், அவங்களோட எதிர்காலத்தை பற்றி அவங்க அது எதிர்காலத்தை தான் அவர் ரொம்ப கவனமாக இருந்து அவங்க கைட் பண்ணுவார் குழந்தைக்கு. அவர் எப்போவுமே குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் அவர் உழைப்பார். ஹீ ஆல்சோ டீச்சர்ஸ் ஹிஸ் child righteousness. When a father tries to discipline his child, the child sometimes misunderstands what is her father is trying to do. அதாவது when a father tries to discipline his child, எப்போவாவது அப்பா வந்து குழந்தைய வந்து ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக கண்டிக்கும் போது the child sometimes misunderstands, குழந்தை வந்து சில சமயம் அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கலாம். அப்பா நம்மளை திட்டுறாங்க, அப்பா நம்மளை அடிக்கிறாங்க, அப்பா ரொம்ப கண்டிஷனாக இருக்காங்கன்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். வாட் ஹிஸ் ஃபாதர் இஸ் ட்ரைங் டு டூ, அவங்க அப்பா ஏன் செய்கிறாரு, எதுக்காக கண்டிக்கிறாரு அப்படிங்கிறத குழந்தைங்க வந்து புரிஞ்சிக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எ ஃபாதர்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷ்னல். ஆனால் அப்பாவோட அன்புங்கிறது வந்து அன்கண்டிஷ்னல், எல்லையற்றது. அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறை, இவ்வளோதான் லிமிட்டுன்னு சொல்லவே முடியாது. லிமிட்டுக்கு அப்பாற்பட்டது அப்பாவோட அன்பு. எவ்ரி ஃபாதர் வாண்ட்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிஸ் சைல்டு. ஒவ்வொரு அப்பாவும் குழந்தைக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. எதில் அவங்க ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் கூட அதுக்கு வந்து பெஸ்ட்டாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் தான் விருப்பப்படுவாங்க. பிகாஸ் ஹிஸ் சைல்டு இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹாப்பினஸ். ஏன்னா குழந்தை தான் அவங்க அப்பாவோட சந்தோஷத்துக்கு ஆதாரம். சோர்ஸ் அப்படின்னா அவங்க அப்பா சந்தோஷமாக, ஒரு அப்பா வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான். ஸோ இப்படி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ். நம்ம இந்த பேசேஜை ரீட் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எ ஃபாதர்ஸ் லவ் இஸ் இட்டர்னல், ஜஸ்ட் வியூஸ் இன் 4 or 5 சென்டென்சஸ். அப்பாவோட அன்பு வந்து அழிவே இல்லாதது. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இதுக்கு நீங்கள் ஒரு 4 or 5 சென்டென்ஸில் எழுதுங்க. அப்பாவோட அன்பு அழிவே இல்லாததுங்கிறதுக்கு நீங்கள் உங்களோட சொந்த நடையில் உங்களோட சொந்த வாக்கியங்களை பயன்படுத்தி ஒரு 4 or 5 சென்டென்சஸ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். அப்போ a father's love is with no doubt unconditional. with no doubt அப்படின்னா சந்தேகமே இல்லை. அப்பாவோட அன்புங்கிறது சந்தேகமே இல்லை, லிமிட்டுக்கு அப்பாற்பட்டது, அன்கண்டிஷனல். நோ மேட்டர் வாட் வில் ஹேப்பன் ஹீ வில் ஆல்வேஸ் லவ் யூ. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோ மேட்டர் வாட் வில் ஹேப்பன், என்ன நடந்தாலும் சரி, ஹீ வில் ஆல்வேஸ் லவ் யூ. அப்பா வந்து எப்போவுமே உன்னைய வந்து விரும்புவார். ஹீ வில் கிவ் அப் எவ்ரி திங் ஃபார் த பெட்டர் ஆஃப் ஹிஸ் சைல்டு. அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பார். ஹீ வில் கிவ் அப் எவ்ரி திங். கிவ் அப்னா விட்டு கொடுக்குறதுமா, எவ்ரி திங், எதையும் அவர் வந்து குழந்தைக்காக விட்டு கொடுக்க தயாராக இருப்பார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எட்டர்னல் லவ் ஃபார் ஹிஸ் சைல்ட் ஹீ வில் ஃபேஸ் எவ்ரி ட்ரையல் அன்கண்டிஷ்னலி ஜஸ்ட் டு கிவ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹிஸ் சைல்டு. அவரோட அன்பு வந்து எப்போவுமே பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எட்டர்னல், அவரோட அழிவில்லாத அந்த அன்பினால் ஹீ வில் ஃபேஸ் எவ்ரி ட்ரையல் அன்கண்டிஷ்னல். அவர் வந்து எந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனையும் எதிர்கொள்கிறதுக்கு அவர் தயாராக இருப்பார். குழந்தையோட நன்மைக்காக, அது குழந்தைக்கு என்ன பெஸ்ட்டு கிடைக்கணுங்கிற நன்மைக்காக எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பார். ஹீ வுட் ரியலி டூ எவ்ரி திங் ஃபார் ஹிஸ் லவ் ஃபார் ஹிஸ் சைல்டு. ஹீ வுட் ரியலி டூ எவ்ரி திங். குழந்தைக்காக, குழந்தையின் அன்புக்காக, குழந்தை நம்ம மேலே பாசமாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் எதனாலும் செய்வார்மா. ஹீ வில் ரியலி டூ எவ்ரி திங். ஒவ்வொன்றையும் குழந்தை கேட்குற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வார். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் த லவ் தட் எ ஃபாதர் கேன் கிவ். இதுதாம்மா பாருங்கள், இந்த லைன் பாருங்கள். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தட் லவ். அப்பாவோட அன்பை வேறு யாரும் அந்த இடத்த பிடிச்சிக்கவே முடியாது. அந்த அப்பாவோட, அப்பானா அப்பா பாசம்தான். இப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னா அவங்களும் பாசமாக தான் இருப்பாங்க அப்பா மாதிரி. பட் அப்பாவுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் யாருமே அந்த பாசத்தை வந்து ஈடு இணையே கிடையாது. அப்பாவோட பாசத்தை வேறு யாராலையும் ஃபில்ஃபில் பண்ணவே முடியாது. சரியா? ஹீ வில் லவ் இட்டர்னலி. அவர் வந்து எப்போவுமே உங்களை
ஒரு இட்டர்னலி ரைட்டியஸ்லி அன்கண்டிஷ்னலி உங்களை எப்போவுமே வந்து அவர் விட்டு கொடுக்காத அந்த பாசத்தோடு இருப்பார். அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது, வரையறை கிடையாது, ஒரு எல்லைகள் அதுக்கு கிடையாது. அப்பாவோட பாசத்திற்கு எல்லைகள் கிடையாது. இது வந்து நம்மளோட ஓன் சென்டென்ஸை பயன்படுத்தி நமக்கு தெரிந்த வெக்காபுலரிஸ், நமக்கு தெரிந்த சென்டென்ஸ் வேர்ட்ஸை பயன்படுத்தி வாக்கியங்களாக அமைத்து 4 or 5 சென்டென்ஸு எழுத நீங்கள் பழகிக்கோங்க. இதுவும் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கம்மா, 3rd question. Read the following lines and answer the question given below. இங்கே பாருங்கம்மா, ஒரு லைன்ஸ் ஆஃப் ஒரு 2 4 3 4 5 லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த லைன்ஸை ரீட் பண்ணி நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். There is something special about your father's love. அப்பாவோட லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல். Seems it was sent to me from some place up above. அந்த போயிட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பாவோட அன்பை பார்க்கும்போது எனக்கு மேலேருந்து ஒரு கிஃப்ட் பரிசாக அனுப்பப்பட்டதாக நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட் அபவ், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். த வேர்ட் அபவ், அபவ்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? த வேர்ட் அபவ், மேலே, மேலே இருந்து எனக்கு பரிசாக அப்பாவோட அன்பு அனுப்பப்பட்டது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. மேலே அப்படிங்கிறது என்ன, எதை குறிக்குது? த வேர்ட் அபவ் இன் த போயட்டிக் லைன்ஸ் மீன்ஸ், யாரா சொல்லுங்க. மேலே, மேலேங்கிறத அவங்க எதை மீன் பண்றாங்க? சொர்க்கம். வெரி குட். அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெவன். எழுதுங்க, HEAVEN, ஹெவன். ஹெவன்னா சொர்க்கம், மேலே இருந்து, சொர்க்கத்திலிருந்து அப்பாவோட அன்பு பரிசாக அனுப்பப்பட்டதாக அவங்க உணர்றாங்க. சரியாமா? ஓகே. ஓகே. Now 4th question. Read the following passage and prepare dialogues between the man and the donkey. A man's favorite, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுக்கும் டாங்கிக்கும் ரெண்டு பேருக்கான இடையில ஒரு உரையாடல், அதை வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அது உரையாடலாக மாற்றி எழுதணும். சரியா? அண்ட் ப்ரிப்பேர் டயலாக்ஸ். ஸோ இந்த பேராகிராஃபை வாசித்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உரையாடலாக ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்கள், ப்ரிப்பேர் டயலாக்ஸ், உரையாடலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மேனுக்கும் டாங்கிக்கு இடையிலான ஒரு உரையாடல். A man's favorite donkey falls into a deep precipice. ப்ரிசிபைஸுங்கிறது வந்து ஒரு ஆழமான பள்ளம்மா, ஒரு குழி, ஆழமான குழி, ஒரு பள்ளம். A man's favorite donkey falls into a deep precipice. அதாவது ஒரு ஆள் இருக்காரு, ஒரு மனிதர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடித்தமான டாங்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆழமான பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. He can't pull it out no matter how hard he tries. He can't pull it out. அவர் வந்து அந்த டாங்கி வெளியில் வர்றதுக்காக இழுத்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்குறாரு, ரொம்ப கடுமையாக முயற்சி செஞ்சு பார்க்குறாரு. He tries, ஆனால் அவரால் முடியலை. He can't pull it, வெளியில் அவரால் இழுக்க முடியலை. He therefore decide to bury it alive. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அதை உயிரோட வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே அப்படி புதைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. He therefore decides to bury, உள்ள வந்து பரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருமா. Soil is poured onto the donkey from above. Soil is poured onto the donkey from above. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, உள்ள உயிரோட அந்த கழுதையை வந்து உள்ள அந்த பள்ளத்துக்குள்ளே வச்சு பதைக்கணும்னு நினைக்கிறாரு. சாயில், மண்ணை வந்து என்ன பண்ணுறாரு, போர்டு ஆன் டு த டாங்கி மேலே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மணலை அள்ளி போடுறாரு. மேலே இருந்து அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த டாங்கி மேலே போடுறாரு. த டாங்கி ஃபீல்ஸ் த லோடு, சேக்ஸ் இட் ஆஃப். இப்போ டாங்கிக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு சுமையாக உணருது. சேக்ஸ் இட் ஆஃப், அது வந்து அதை காலை வச்சு உதச்சி அந்த மண்ணை வந்து உதைக்குது. அண்ட் ஸ்டெப்ஸ் ஆன் இட், அவர் மண்ணை மேலேருந்து போட அந்த கழுதை வந்து அதை காலை வச்சு உதச்சி என்ன பண்ணுது, மேலே அதை அந்த மண்ணு கீழே போகுது, அது மேலே நின்றுட்டு இருக்குது. மோர் சாயில் இஸ் போடு, இப்போ வந்து நிறைய சாயில்
சாயில் வந்து அவர் போட்டுட்டாரு. இட் ஷேக்ஸ் இட் ஆஃப், அதை வந்து காலை வச்சு உதைச்சி அண்ட் ஸ்டெப்ஸ் அப், மேலே வந்துடுது. த அதை மண்ணை வந்து கீழே தள்ளிட்டு அதோட காலை வந்து உயர்த்தி மேலே கொண்டு வருது. த மோர் த லோட் இஸ் போர்டு, இப்போ ரொம்ப அதுக்கு சுமையாயிடுச்சு, ரொம்ப அவர் போட்டுகிட்டே இருக்காரு மண். த ஹையர் இட் ரைசர்ஸ், இப்போ ரொம்ப உயரமாக அந்த மணலோட அளவும் உயரமாகுது, இந்த கழுதையும் உதச்சி உயரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பை நூன், இப்போ பாருங்கள், பை நூன் ஒரு மதியான வேலை ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, த டாங்கி இஸ் கிரேசிங் இன் தி க்ரீன் பாஸ்டர்ஸ், இப்போ அந்த டாங்கி புல்வெளியில் புல் மேய்ஞ்சிட்டு இருக்குமா. ஸோ இது என்ன, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஹலோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? யாராவது சொல்லுங்கம்மா. இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கிற இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்னம்மா தெரிஞ்சுக்கிறீங்க? அப்பாவோட பாசம். இப்போ மேனுக்கும் டாங்கிக்கும் இடையிலான அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த மேன் வந்து அந்த இதை பரி பண்ணணும்னு நினச்சாரு இல்லையா, சாயில் போட்டு அதை எப்படி புதைச்சிடணும்னு நினச்சாரு. பட் வந்து அவர் சாயில் போட்டுக்கிட்டே இருந்தார். அது என்ன பண்ணுச்சு, அது ரொம்ப சுமையாக ஃபீல் பண்ணி காலால் உதச்சி மேலே வருது. ஸோ மறுநாள் காலையில் அது உயிர் பழைச்சிருச்சு. அங்கே போய் அந்த புல்வெளியில் புல் மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. விடாம உழைக்கணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், விடாமுயற்சி, டிலிஜென்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. டிலிஜென்ஸ் நம்ம பார்ப்போம். அது எப்போவுமே டிலிஜென்ஸ் பிரிங்ஸ் விர்ச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விடாமுயற்சி தான் எப்போவுமே நமக்கு நன்மை பயக்கும். பாருங்கள், இதுக்கான டயலாக் எப்படி எழுதணுங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கம்மா, டயலாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேன், இப்படி தான் நீங்கள் எழுதணும். இதே மாதிரி வேறு எந்த பேராகிராஃப் கொடுத்தாலும் நீங்கள் வந்து டயலாக் எழுதுறதுக்கு பழகிக்கணும். இது எக்ஸாம்பிள். மேன் சொல்கிறாரு பாருங்க, மேன் சொல்கிறாரு, ஓ நோ, மை டாங்கி ஹேஸ் அ ஃபாலன் இன்டு த டீப் ஸ்பேஸ். பாருங்கள், என்னோட டாங்கி வந்து ஐயோ என்னோட டாங்கி வந்து ஒரு பெரிய பள்ளத்தில் வந்து விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. தென் டாங்கி சொல்லுது, மாஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கம் அவுட். மாஸ்டர், முதலாளி, எஜமான், என்னை வந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேன் சொல்கிறாரு, யூ ஆர் மை ஃபேவரேட் ஒன், நீ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அனிமல். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு டேக் யூ அவுட். நான் வந்து என்னோட முழு முயற்சியை பயன்படுத்தி உன்னை எப்படியாவது நான் வந்து உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மேன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாங்கி சொல்லுது, ப்ளீஸ் சேவ் மீ மாஸ்டர், என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க மாஸ்டர் அப்படின்னு டாங்கி சொல்லுது. மேன் சொல்கிறாரு, ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு டேக் யூ அவுட். நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன். பட் ஐ குடின்ட், ஆனால் என்னால் முடியலை. ஐ ஹவ் நோ அதர் வே ஸோ தட் ஐ எம் கோயிங் டு பரி யூ அலேன். எனக்கு இப்போ வேறு வழி தெரியலை, நான் இப்போ உன்னைய உயிரோட, இங்கே பாருங்கள், அலைவுங்கிறது வந்து உயிரோட, அது பேராகிராஃப்லேயே அதே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அலைவுங்கிறது உயிரோட நான் வந்து உன்னைய பரி பண்ண போகிறேன், உள்ள உன்னையே நான் மண்ணை போட்டு அப்படியே புதைச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், டாங்கி சொல்லுது, நோ மாஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட். நோ மாஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட். ஐ வாண்ட் டு லீவ். நான் வந்து உயிரோடு இருக்கணும், வாழணும்னு நான் விரும்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் கில் மீ. என்னை தயவு செய்து கொன்றாதீங்க, என்னை வந்து கில் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. டாங்கி சொல்லுது, பட் மாஸ்டர் போஸ் சாயில் ஓவர் டாங்கி. அதனால் இந்த இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லணும்னு நினைக்கும் போது அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். பட் மாஸ்டர் போஸ் சாயில் ஓவர் டாங்கி. ஆனால் அது சொல்கிறத கேட்காம, டாங்கி சொல்கிறத கேட்காம மேன் என்ன பண்ணுறாரு, நிறைய அது மேலே அது சாயில் போட்டுக்கிட்டே இருக்காரு. டாங்கி ஆல்சோ சேக்ஸ் ஆஃப் சாயில் அஸ் இட் ஃபீல்ஸ் த லோடு. டாங்கி வந்து இது ரொம்ப சுமையாக ஃபீல் பண்ணுறதுனால
அது சேக்ஸ் ஆஃப் உதச்சி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. மேன் சொல்கிறாரு, ஒய் டு யூ கீப் ஷேக்கிங் ஆஃப் த சாயில், நீயே வந்து மண்ணை உதச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி மேன் கேட்குறாரு. அதுக்கு டாங்கி சொல்லுது, ஐ டோன்ட் வாண்ட் டு பி பரேடு, நான் வந்து மண்ணில் வந்து புதைய விரும்பலை. ஐ வாண்ட் டு லிவ், நான் வந்து வாழ விரும்புகிறேன், நான் வந்து மண்ணுக்குள்ளே புதைய விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. மேன், வாவ் திஸ் இஸ் கிரேட் ஐடியா, ஆமாம் இது ஒரு ரொம்ப நல்ல ஐடியா. ஐ குட் சேவ் யூ பை திஸ், நான் வந்து உன்னை வந்து இதனால் காப்பாற்ற முடியும். ஸ்டெப் ஆன் த சாயில், நீ வந்து சாயிலிருந்து அப்படியே உதச்சி மேலே வந்துருன்னு சொல்லி ஐடியா சொல்கிறாரு. டாங்கி சொல்லுது, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் சேவிங் மீ. இப்படியே ரெண்டு பேரும் வந்து ஒரு பிளான் பண்ணி டாங்கியே மேலே வந்துடுச்சு. இப்போ டாங்கி மேலே வந்ததுக்கப்புறம் சொல்லுது, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் சேவிங் மீ, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு டாங்கி சொல்லுது. நவ் த டாங்கி இஸ் கிரேசிங் இன் த கிரீன் பாஸ்டர்ஸ். இப்போ வந்து டாங்கி வந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது புல்வெளியில். மாரல் நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிலிஜென்ஸ் ரிசல்ட்ஸ் விர்ச்சியூ, விடாமுயற்சி என்றைக்குமே நன்மை தான், அது வந்து நன்மை தான் நமக்கு கொடுக்கும், நன்மை தான் பயக்கும், விடாமுயற்சி என்றுமே நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மாரலோட கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ டுடே வி ஹேவ் சீன்